நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி. இப்ப சொல்லவா வேணும்? டோரா எனக்கு நிறைய சாப்பிடணும், ஆனா கையில காசு கம்மியா தான் இருக்கு. பொதுவா நம்ம வழி தெரியாதப்போ யார்கிட்ட போய் உதவி கேட்போம்? மேப் கிட்ட கேட்போம், மேப் கிட்ட கேட்போம். ஆமா, மேப் கிட்ட தான். ஸ்நாக்ஸ் சாப்பிட எங்க போலான்னு மேப் கிட்ட கேட்டு சொல்றீங்களா? மேப்னு சொல்லுங்க. மேப் மேப் வந்துட்டேன். நான் த மேப், நான் த மேப், நான் த மேப், நான் த மேப். ஸ்நாக்ஸ் சாப்பிட முதல்ல அமேசான் காடு, டைனோசர் குளம், மும்பை. மறுக்கா மறுக்கா சொல்றீங்களா? அமேசான் காடு, டைனோசர் குளம், மும்பை. மறுபடியும் சொல்றீங்களா? அமேசான் காடு, டைனோசர் குளம், மும்பை மும்பை. அமேசான் காடு, டைனோசர் குளம், மும்பை. ஸ்நாக்ஸ் சாப்பிட எல்லாரும் வரீங்களா? வாங்க, எல்லாரும் மும்பைக்கு போலாம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். எங்க நாம போறோம்? டிக் டிக் டிக், மும்பைக்கு போறோம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். எங்க நாம போறோம்? டிக் டிக் டிக், மும்பைக்கு போறோம். சின்ன வேலையா மும்பை வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் இங்க என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்கிறப்போ சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச, அதாவது நமக்கு பிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போறேன். அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க போலாம். கிளம்பியாச்சு. ஆனா ஹிந்தி வேற தெரியாது, லாங்குவேஜ் ப்ராப்ளம். என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ தான் எனக்கு சில பல ஐடியாக்கள்லாம் கிடைச்சிது. 2-3 வார்த்தையெல்லாம் கற்று வச்சிருக்கேன் அங்கே போயிட்டு கேட்கறதுக்காக. இப்போ இந்த இது வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்கணும்னா ஹவு மச் அப்படிலாம் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஹிந்தியில் வந்துட்டு இத்தனை பைசா அப்படின்னு கேட்டால் போதும். அதே மாதிரி இது வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த திங்ஸோட நேம்லாம் நமக்கு தெரியல, சாப்பாடோட நேம்லாம் நமக்கு தெரியல. அதே மாதிரி அங்கே போயிட்டு எக் பானிபூரி, எக் பாவ் பாஜி அந்த மாதிரி கேட்டால் போதும். ஸோ ஈஸியாக கேட்டு வாங்கி சாப்பிடலாம் நினைக்கிறேன். நான் ஒவ்வொன்றா சாப்பிட போகிறேன், நீங்கள் பார்த்துட்டே இருக்கேன். இப்போ நான் குருகிருப்பா அப்படிங்கிற கடையில் இருக்கேன். இந்த கடையில் எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்த விடவும் இந்த கடையில் சமோசா தான் ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா மும்பையில் இருக்க நிறைய இடங்கள்ல இவங்க கடையில் இருந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு போய் தனியாகவும் சேல்ஸ் பண்ணுறாங்களா. இன்னும் இந்த கடையை பற்றி சொல்லணும்னா மோட்டு பட்லு கூட இந்த கடையிலேருந்து தான் சமோசா வாங்கி சாப்பிட்றாங்களா, பார்த்துக்கோங்களேன். ஸோ நானும் அந்த சமோசாவை வாங்கத்தான் வெயிட்டிங். சமோசா வந்தாச்சு. 2 சமோசா அண்ட் அது கூட சன்னா வச்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துடலாம். என்னதான் நம்ம ஊரில் கோனு, ட்ரையாங்கிள் அப்படின்னு விதவிதமான ஷேப்லலாம் சமோசா சாப்பிட்டாலும் சமோசா சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து சாப்பிட்ணும். ஏன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஓகே, சமோசா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம இன்னொரு கடைக்கு போக போகிறோம். இப்போ நான் டாபிலி சாப்பிட போகிறேன். டாபிலி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வடப்பாவோட தங்கச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு ட்வின்ஸ் மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்க. இதுக்காக நம்ம ஹோட்டல்ஸ்லாம் போகணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. மும்பையில் நிறைய இடங்களில் ரோட் சைடில் இருக்க குட்டி குட்டி கடைகளில் இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாதாரணமாக கிடைக்கிற ஐட்டம் தான் டாபிலி. ஒரு இட்லிக்கு சட்னி அப்படிங்கிற மாதிரி இந்த டாபிலிக்கு நிலக்கடலையும் அது மட்டும் இல்லாமல் மிச்சரும் சாப்பிட்றதுக்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் பாவுக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் பேஸ்ட்டில் மாதுளை பழத்தையும் சேர்த்து தராங்க. ஸோ ஸ்வீட்டு, காரம் அப்படின்னு 2-3 டேஸ்ட்டில் ஒரே டிஷ் இருக்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே சேர்த்து 12 ரூபாய்க்கு தராங்க. நான் இப்போ கொடை வச்ச ஃப்ராங்கி கடையில் இருக்கேன். இந்த கடையோட ஃபஸ்ட்டு கஸ்டமரே நான் தான். மங்களகரமாக ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பொதுவாகவே மும்பையில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி ஸ்டால் 6 மணிக்கு அப்புறம் தான் போடவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் வந்து நூடுல்ஸ் ஃப்ராங்கி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்காக முதல்ல சப்பாத்தியை ரொம்ப நேரமாக சூடு பண்ணிகிட்டு இருக்கான் தம்பி.
அடுத்ததாக யாருக்கு எவ்வளோ காரம் வேணும்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேஷ்வான் மசாலா எல்லாமே போடுறாங்க. நான் நூடுல்ஸ் ஃப்ராங்கி கேட்டதுனால நூடுல்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு அழகாக சுருட்டி பேக் பண்ணிகிட்ருக்கான். டேஸ்டி நூடுல்ஸ் ஃப்ராங்கி ரெடி. ஹாய் ஃப்ராங்கி, நான் இதை சொல்லியே ஆகணும், நீ அவ்வளோ அழகு. யாரும் இந்த ஃப்ராங்கியை 10 ரூபாய்க்கு பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் கடிச்சா சப்பாத்தி, ஒரு பக்கம் கடிச்சா நூடுல்ஸ். ஹாஹா, என்ன ருசி என்ன ருசி. இந்த கடைக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஐஸோட பேர் கலர் ஐஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் சொன்னாங்க இதுக்கு பேர் கோலா ஐஸ் அப்படின்ட்டு. ஒரு பெரிய ஐஸ் கட்டி எடுத்து மிஷினில் போட்டு கிறுக்குன்னு சுற்றி அதை ஃபுல்லாக எடுத்து ஒரு கப்பில் கொட்டி அதுக்கப்புறம் ஒரு குச்சியை எடுத்து உடச்சி அதில் குத்தி கடைசியில் அதை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு கப்பை எடுத்து மறுபடியும் ஐஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறமா ஒரு லெமனை எடுத்து அந்த லெமனோட ஜூஸையும் அதில் ஊற்றிட்டு கடைசியாக ஜல்ஜீராவை எடுத்து அதை மலைச்சாரல் மாதிரி மேலே ஃபுல்லாக தூவிட்டு சிங்கிச்சான் அங்கே இருக்கிற எல்லா கலர் பாட்டில்லையும் கொஞ்சம் எடுத்து அந்த ஜூஸில் ஃபுல்லாக ஊற்றிட்டு கடைசியாக ஒரு குச்சியை எடுத்து மறுபடியும் ஊற்றுனதை எல்லாம் கிண்டிட்டு மறுபடியும் முதல்ல செஞ்ச ஐஸை எடுத்து என் ட்ரெஸ்ஸு கலரில் அதை போட்டு தாடான்னு சொன்னேன். அவன் காற்றுல என்ன புரிஞ்சுதோ தெரியல, இருக்க எல்லா கலரையும் அதில் கொட்டி ஒரு தினசா என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். சாப்பிட்ற மாதிரி தந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ் கிடச்சிருச்சு. அடிக்கடி போய் கலர் ஊற்றுங்க அப்படின்னு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கப்பில் ஊற்றி தனியாக கொடுத்துட்டான். நார்மலாக ஐஸ் மாதிரி இல்லைங்க, உண்மையாகவே வித்தியாசமாக பார்க்கவும் அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நான் சாப்பிட போகிறது மலாய். இந்த மலாய் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது பாலில் செய்கிற ஒரு டேஸ்டி ஐட்டம் அப்படின்னே சொல்லலாம். மும்பையில் ரொம்பவே ஃபேமஸாக கிடைக்கிற ஸ்வீட் தாங்க இது. இதை நம்ம போய் கேட்டோடனே அழகாக எடுத்து துண்டாக கட் பண்ணி அதை ஒரு இலையில போட்டு அழகாக நம்ம கையில் கொடுத்துருவாங்க. பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரியே இருக்கும், சாப்பிடும்போதும் அதே மாதிரி ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். என் கைக்கு வந்துடுச்சு, நான் இதை கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போகிறேன். இது சாப்பிடும்போதும் சரி டச் பண்ணும்போதும் சரி ஜெல்லி மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு தருவேன்னு பார்த்தீங்களா? அப்படிலாம் தர முடியாது, எனக்கே இது பத்தாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நானே சாப்பிட்றேன். மும்பையில் வந்து பீடா சாப்பிட்றது அப்படிங்கிறதே ஒரு தனி டேஸ்ட் தான். உடனே என்னடா அந்த பொண்ணு பீடா கடையிலலாம் வந்து நிற்கிதே அப்படின்னு ட்ரீம்க்கெலாம் போயிடாதீங்க. நான் ஸ்வீட் பீடா தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையிலோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெத்தலையோட சைஸ் வேறு மாதிரி இருக்குது. நமக்கு எந்த சைஸ் வெத்தலை வேணுமோ அதை கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. நான் பெரிய சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவரும் ஒவ்வொன்றா போட்டு செஞ்சிட்ருக்காரு. ஐயோ, கொஞ்சம் சைஸ் பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாய்க்குள்ளேயே போக மாட்டேங்குது. இதை நான் எப்படி சாப்பிட்றது? இவ்வளோ தூரம் வந்தாச்சு, என்னென்னமோ சாப்பிட்டாச்சு. ஆனால் மும்பைக்கே ஃபேமஸ் ஆனது பானிபூரி. அதை சாப்பிடாம போனால் பானிபூரி கோச்சுக்காது. ஆமாங்க, நான் இப்போ சாப்பிட போகிறது பானிபூரி. நம்ம சென்னையில் சாப்பிட்ற பானிபூரிக்கும் இங்கே சாப்பிட்ற பானிபூரிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சென்னையில் பானிபூரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் உள்ளே வச்சு தருவாங்க. ஆனால் இங்கே நல்ல கொண்டக்கடலையெல்லாம் மசிச்சு அதை தான் பானிபூரிக்குள்ளே வச்சு தராங்க. ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கு இங்கே ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது. பானிபூரி வந்துட்டு மும்பையில் தான் ஒரிஜினல் பானிபூரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது. மேலே ட்ரெயின் ஓடுது, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பைக் ஓடுது. கொஞ்சம் தள்ளி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வடப்பாவு கடையில் நல்லாவே ஈவினிங் ஆனால் வியாபாரம் ஓடுது. ஓகே நான் முக்க போடல. அடுத்ததாக நான் சாப்பிட போகிறது வடப்பாவ்.
நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் எத்தனை வடை பாவு வேணும்னு கேட்டுட்டு பாவுக்குள்ளே வைக்கிற வடையெல்லாம் சுட சுட சுட்டு அப்படியே பிளேட்டில் போடுறாங்க. அதுக்கப்புறமா பாவு செய்கிறதுக்காக உள்ளே வைக்க வேண்டிய எல்லா மசாலாவும் போட்டு அழகாக அந்த பாவு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வைக்க வேண்டிய வடையும் வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வடைப்பாவு என் கைக்கு வரப்போகுது. வடைப்பாவு கொடுத்துட்டாங்க, நான் சாப்பிட போகிறேன். இவ்வளோ பெருசாக டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வடைப்பாவு வெறும் 10 ரூபா தாங்க. நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இப்ப சொல்லவா வேணும்?